அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்னால் நிற்கிறோம். வரலாற்று சிறப்புடைய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள். நல்லூர் கந்தசுவாமி பெருவானுடைய கும்பாபிஷேக நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. சனிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே விசேடமான பூஜைகள் இடம்பெற்று 1008 சங்குகளால் அபிஷேகம் எல்லாம் இடம்பெற்று காலையில் பூஜைகள் நடைபெற்று முடிந்தன. இப்பொழுது மாலை நேரத்தில் ஆறுமுக சுவாமிக்கு திருக்கல்யாணம் உள்ளே இடம்பெறுகின்றது. திருக்கல்யாணம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக திருவீதி உலா வரம் வருவார். வெளியாலை வலம் வந்து அடியவர்களுக்கு அந்த அருட்காட்சியை கொடுப்பார். அந்த காட்சிகளை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி ஆலயத்தினுடைய உள்வீதி. தற்பொழுது சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அங்கே மிகப்பெரிய அளவிலான நடராஜ பெருமானுடைய திருவுருவம் அந்த இடத்துல வந்து சுவாமி திரும்பிக்கு பார்க்க அவ்வளோத்துக்கு ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். நேரில் இருந்து பார்க்கும்பொழுது அந்த காட்சியை காணொலியாக பதிவு செய்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அங்கே முன்னுக்கு மகன் இருக்க பின்னுக்கு அப்பா இருந்து பார்க்க ஒரு அந்த அப்படியான கற்பனையில் அந்த காட்சியை பார்க்கும்பொழுது அவ்வளோத்துக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த இடத்துல நின்று சுவாமியை கும்பிடக்கல. அப்படி இப்போ சுவாமி உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது நாங்கள் ஆறுமுக சுவாமியுடைய இந்த தரிசனத்தை வந்து வெளிவீதியில் பார்க்கலாம். ஆறுமுக சுவாமி வந்து நாங்கள் வெளிவீதியில் பார்க்குறேன்னா தேர் திருவிழாவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பூங்காவன திருவிழாவிலே திருக்கல்யாணத்தை முடித்து கொண்டு வருவார். அதை விட இந்த கும்பாபிஷேக நாள் இப்படியான சில நாட்களில் மட்டுமே இவரை நாங்கள் தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியாலே. அங்கே அற்புதமாக பூக்கள் எல்லாமே துவப்பட்டு சுவாமி வந்து வெளி வீதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வழமைக்கு மாறாக இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலே தோரணங்கள் மாவிலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேக நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாக வந்து பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் காலையிலே நாம் முன்னர் சொன்னது போல சங்காபிஷேகம் இடம்பெற்றிருந்தது. நீங்கள் அழகாக தரிசனம் செய்யலாம். இந்த ஆறுமுக சுவாமியினுடைய அந்த அழகை வள்ளி தெய்வானை சமேதராக வெளிவீதி விளம்பரப் போகின்றார். அந்த தண்டிகையிலே ஏறி நீங்கள் இப்போ பார்க்கலாம். அங்கே ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமி வந்து தற்பொழுது வலம் பெறுவதற்குரிய ஆயத்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் ஈழம் என்பதையும் தாண்டி உலகளாவிய ரீதியில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஒரு தலம். வட இலங்கையில் உள்ள ஸ்தலங்களில் நெல்லை குமரவேலின் பேராலயம் பெறும் முதன்மை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. தங்க விமானம் கொண்ட இத்தலத்தில் காஞ்சிமா தலவிருட்சமாக காணப்படுகிறது. ஒரு சிறப்பான விடயமாகும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். அடியவர்கள் ஒன்று கூடி இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆறுமுக சுவாமியினுடைய இந்த அற்புதமான அழகை காண்பதற்காக அங்கே மெதுமெதுவாக சுவாமி வந்து அசைந்து வருகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாண அரசர் கால வரலாற்றோடு தொடர்படுத்தப்படும் இந்த திருத்தலம் தொண்டை மண்டல முதலியார் மரபினரால் மிகச் சிறப்பாக பரிபாலனம் செய்யப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆயிரத்தி 1902 ஆண்டில் இந்த ஆலயத்தினுடைய மூலாலயம் வந்து மூலஸ்தானம் கற்றளியாக அமைக்கப்பெற்று கும்பாபிஷேகம் இடம்பெற்றதாக இந்த ஆலயம் சம்பந்தமான புத்தகங்களில் வந்து நாங்கள் அறியக்கூடியமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்று இன்றைக்கு 124 ஆண்டுகள். அந்த கும்பாபிஷேக நாளினைத்தான் இன்றைய தினத்திலே இங்கே வந்து மிகவும் சிறப்பாக காலையிலே வந்து வேல்பெருமானுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேல்பெருமானுக்கு 1008 சங்குகளால் சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து இப்போ மாலையில் ஆறுமுக சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பாக அங்கே இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து திருவீதி உலா காட்சிகளை தான் நாங்கள் இப்பொழுது இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே நல்லூர், நல்லூர் என்று சொன்னாலே கந்தப்பெருமான். நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தன் அலங்கார நல்லூரா என்ற அந்த மகுட வாசகத்தோடு தற்பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய, அதாவது அழகாக இருக்கக்கூடிய, நீங்கள் இப்போ இந்த ராஜகோபுரத்தினுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகிற்கு பெயர் போனவன் தான் இந்த நல்லூர் கந்த முருகன். அவன் அற்புதங்களையும் அள்ளி வாரி கொண்டிருக்கின்றான், அடியவர்களுடைய குறைகளையும் தீர்த்து கொண்டிருக்கின்றான். அதே மாதிரி தினம் தினம் புதுப்பொலிவோடு அழகாக காட்சி தருவதென்றால் அது நல்லூர் கந்தசுவாமிக்கு ஈடாக வேறு எது தெய்வங்களும் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். தெய்வங்கள் என்பதை விட ஆலயங்கள் அல்லது அந்த முகாமைத்துவத்தில் இயங்கக்கூடிய வகையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். ஆலயத்தினுடைய உள்பகுதியாக இருக்கட்டும், வெளிப்பகுதியாக இருக்கட்டும், நடைபெறுகின்ற அந்த பூஜைகளுடைய நேரொழுங்களாக இருக்கட்டும், அதே சமயம் அங்கே இடம்பெறக்கூடிய செயற்பாடுகள் எல்லாமே பக்தி பூர்வமாகவும், அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தாங்களே தீபாராதனையில் காட்டி இறைவனை வணங்கிக் கொள்கின்ற அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். பக்தி பூர்வமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மக்கள் மத்தியில், அடியவர்கள் மத்தியில் தானாகவே ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும். ஆலயத்தினுடைய உள்பகுதியில் நாங்கள் இறைவனை வழிபடும் பொழுது அங்கே எங்களுக்குள்ளே எங்களை அறியாமலே ஒரு உணர்வை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். அவரியாக சிறப்பு வாய்ந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய தற்போதைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர் மற்றும் அவருடைய மகன் அங்கே இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம்.
அழகும் ஒளியும் திருவும் போலியும் வடிவேலாய் அருவும் உருவும் அழகும் ஒளியும் திருவும் போலியும் வடிவேலாய் அரிய தவமும் அமர நிலையும் பெருக ஏனைவன் தருள்வாயே அரிய தவமும் அமர நிலையும் பெருக ஏனைவன் தருள்வாயே இயலும் இசையும் இணைந்த தமிழின் இறைவனாகி ஒளிர்வோனே இயலும் இசையும் இணைந்த தமிழின் இறைவனாகி ஒளிர்வோனே இசைந்து யோகி எழுதும் புகழின் இனிமை காண வருவாயே இசைந்து யோகி எழுதும் புகழின் இனிமை காண வருவாயே அமரர் துயரும் களையவமரில் அயிலை எறிந்த பெருவீரா அமரர் துயரும் களையவமரில் அயிலை எறிந்த பெருவீரா குமரீருவர் குலவியணைய கோலமயிலில் வருவோனே குமரீருவர் குலவியணைய கோலமயிலில் வருவோனே கமல மலரும் கடம்பும் அணிந்து கனக சபையில் உறைவோனே கமல மலரும் கடம்பும் அணிந்து கனக சபையில் உறைவோனே கருதும் நல்லை குமரனென்று காட்சி அருளும் பெருமாளே கருதும் நல்லை குமரனென்று காட்சி அருளும் பெருமாளே